காலத்தில் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய சமூகத்துக்கு மறுபடியும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்துடைய கடைசி நாளிலே எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவருடைய வார்த்தை மூலம் எங்களை இடைக்கட்டுங்க, ஆசீர்வதிங்க. வல்லமுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிவிடத்திலிருந்து ஆண்டவருடைய சத்தம், உங்களுடைய சத்தம் மாத்திரம் வெளிப்பட பரிசுத்தாய் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கால நேரத்திலே நாம் ஆண்டுடைய வசனத்துக்கு கவனத்தை செலுத்துவதற்காக நாம் திருப்பிக் கொள்ளும் நம்முடைய வேத புத்தகத்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒரு வாசிங்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின இப்ப ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்தியா நாட்டில் இருந்த கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிற போது அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஆவியினாலே ஆரம்பித்த நீங்கள், இல்லை என்றால் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். சொல்லுங்க ராமன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியிலே தொடங்கப்படுகிற வாழ்க்கை. ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குகிறவர். நம்முடைய வாழ்க்கை முடிகிற போதும் ஆவியானவரோடு முடியணும். எனக்கு புரியுது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவரால். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்துக்கொள்ள போகிறதுக்கு காரணமாயிருக்கிறவரும் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பாருங்கள், ஆவியிலே தொடங்கிய நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீர்களா? இது என்ன புத்தியீனமான செயல் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆவியிலே தொடங்குவது என்றால் என்ன அப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் தொடங்கினோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானுடைய தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் நம்முடைய விசுவாசத்தின் வாழ்க்கையை தொடங்குகிறோம். அது ஆவியில தொடங்குறது இல்லையா? அந்த மாம்சத்தில் முடிக்கிறது என்பது என்னத்தை குறிக்கிறது என்றால், ஆரம்பத்தில் நாங்கள் கிருபையிலே தொடங்கினோம். ஆரம்பத்தில் கிருபையில தொடங்கி கிருபையில வாழ்ந்துட்டு போக போக நாம் என்ன செய்கிறோம் என்றால், தேவனுடைய உதவி இல்லாமல், தேவனுடைய எந்த விதமான தேவனோடு தொடர்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடாது. அதான் மாம்சத்தில் முடிகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அப்ப நாங்கள் ஆவியிலே தொடங்கின நாங்கள் ஆவியிலே முடிக்கணும். ஒரு மரதன் ஓட்டத்தை தொடங்குறாங்க, என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த மரதன் ஓட்டத்தை எந்த வேகத்திலே தொடங்கினார்களோ அதே வேகத்தில் ஓடி முடிக்கணும். அப்பதான் அந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்கும் என்றால் கிரீடம் கிடைக்கும். எனக்கு புரியுது. ஒரே வேகத்துல என்ன செய்யணும்? ஓடணும். அவருடைய ஓட்டத்தின் வேகத்தை என்னத்தை செய்யக்கூடாது? கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஒரே வேகத்துல ஓடினா தான் கிரீடத்தை பெறுகிற வரைக்கும் ஓட முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான். நமக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. நாம் அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற போது அந்த இலக்கை நோக்கிய ஓட்டத்திலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால், நாம் இந்த வேகத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஒரே வேகத்துல ஓடணும். முடிவிலே நமக்கு ஒரு கிரீடம் உண்டு. புரியுது? ஹல்லேலூயா. இந்த செய்திக்கு நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு, ஆவியில் தொடங்கினது மாம்சத்தில் முடிக்க கூடாது என்ற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆவியிலே தொடங்கினது மாம்சத்தில் முடிக்க கூடாது. இன்றைக்கு நான் ஒரு உதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன், வேத புத்தகத்தில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து நாங்கள் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதேயாவிலே இருந்த, இல்லாவிட்டால் யூதேயாவை ஆட்சி செய்த ஒரு ராஜாவை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். யூதேயாவை ஆட்சி செய்த 3வது ராஜாவா இருக்கிற ஆசா என்று சொல்கிற ஒரு ராஜா. இந்த ராஜாவுடைய சரித்திரத்தை, ராஜாவுடைய கதையை நீங்கள் 1 ராஜாக்கள் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் தொடங்கி 16ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால், இந்த ஆசா என்று சொல்ற இந்த ராஜாவை குறித்து நீங்க வாசிக்க முடியும். இவர் 41 ஆண்டுகள்
எருசலேமை தலைநகரமாக்கி ஆட்சி செய்கிறார். இவருடைய வாழ்க்கையை நாங்கள் 3 பகுதிகளாய் பிரித்தோமானால், இந்த ராஜாவுடைய வாழ்க்கையை 3 பகுதியாக பிரித்தோமானால், ஒன்று அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இரண்டாவது விசுவாசத்தின் வாழ்க்கை, மூன்றாவது அவருடைய கடைசி கால வாழ்க்கை என்று சொல்லி 3 பகுதியாய் பிரிக்கலாம். இந்த ஆசா என்று சொல்லுகிற இந்த ராஜாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால், நாங்கள் திருப்பிக் கொள்ள வாசிக்கலாம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பார்த்தால், 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 5 வரையான வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதுடைய நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய குமாரனாகிய ஆசா என்ன செய்தான்? ராஜாவாக மாறினான். வாசிங்க. இந்த ஆசாவுடைய நாட்களில் 10 வருஷம் தேசத்திலே யுத்தம் இல்லை, தேசம் அமெரிக்கையாயிருந்ததாம். அமெரிக்கா என்று சொன்னா என்னன்னா அமைதியாயிருந்துச்சு. என்னவா இருந்துச்சு? அமைதியாயிருந்துச்சு. இந்த தேசம் 10 வருஷம் அமைதியாய் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கீழே உள்ள வசனங்களை வாசிங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு கவனிக்கிறீங்களா? ஆசாவுடைய நாட்களில் யூதேயா தேசத்திலே யுத்தம் இல்லாமல் 10 வருஷம் தேசத்திலே அமைதி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படி என்றால், முதலாவது சொல்லப்படுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்கிறானாம்? நன்மையும் செம்மையுமான காரியத்தை செய்கிறான். சொல்லுங்க ஒரு ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது பாருங்கள், வேத புத்தகத்தை நீங்கள் கவனிக்கும் போது பாருங்கள், வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், கர்த்தருடைய பார்வைக்கு நன்மை செய்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் செய்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. யாரும் யாருக்கும் எதையும் மறைக்க முடியாது. யாரும் யாருக்கும் எதையும் மறைக்க முடியாது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் பார்க்கிறார். புரியுது? ஹல்லேலூயா. யாருக்கும் எதையும் மறைக்க முடியாது. சில நேரத்துல சில காரியங்கள் பலிபீடத்திலிருந்து பேசும்போது சிலர் யோசிக்கிறது, யாரோ சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்வது உண்டு. ஹல்லேலூயா. யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் தேவனோடு பேசுகிற போது, நான் என் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கும் போது, பல மணித்தியாளர்கள் காத்திருக்கிற போது, ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னத்தை பேச வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற நேரத்திலே ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறதை நான் ஒரு புத்தகம் கொண்டு எழுதுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு எத்தனை பேரை கொடுக்கிறார் என்பது முக்கியமல்ல, எத்தனை செய்தியை எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து கேட்கிறாங்க என்பது முக்கியமல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தி என சொல்வது உண்டு. நான் தேவ சமூகத்திலே என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், நான் பலவடுத்தியால் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது உண்டு. என்னத்துக்காக என்றால், கர்த்தருடைய செய்திக்காய் காத்திருப்பேன். சில வேளை ஆண்டவர் காலையில 7 மணிக்கு தான் என்னோட பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நான் விடிய ஜெபம் பண்ணுவேன். நேற்று இரவு நான் ஆலயத்துக்கு வந்து போய் ஆண்டவருக்கு கேட்டு என்னோடு கூட பேசுங்க அப்படின் போது இரவு 10:30 மணிக்கு என்னோட பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. 10:30 மணிக்கு பிறகு நான் வேதத்தை எடுத்து வாசித்து, வேதத்துல சில காரியங்கள் ஆண்டவர் பேசினதை திருப்பி பார்த்து விட்டு படுத்துட்டேன். காலையில் எழுப்பி கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். எத்தனை பேருக்கு புரியுது? இது உங்களுடைய வாழ்க்கைக்கான செய்தி, என்னுடைய வாழ்க்கைக்கான செய்தி. ஆசாவுடைய வாழ்க்கையில ஆசா செய்த காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்தான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செஞ்சான். அவன் கர்த்தர் பார்க்கிறார், அதற்காக நன்மை செய்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதே இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை கூட திருப்புங்கள். இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 15:26 என்ன சொல்லுகிறது பாருங்கள்.
யாத்திராகமம் 15:26 வாசிங்க. வாசிங்க வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு, பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றை உனக்கு என்ன செய்ய மாட்டேன்? வரப்பண்ண மாட்டேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் முதலாவது இந்த லேவியராகமம் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. முதலாவது எழுதிக்கோங்க. என்னத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? செவி கொடுக்கிறன்னா என்ன அப்படின்னா கேட்கணும். தேவனுடைய சத்தம் எப்படி உங்களுக்கு வரும்? தேவனுடைய சத்தம் எப்படி உங்களுக்கு வரும்? தேவனுடைய சத்தம் உங்களுக்கு என்ன வடிவத்தில் வரும்? பலிபீடத்துல இருந்து நான் ஏதோ ஒரு பாஷையில பேசிட்டு உங்களுக்கு தேவ சத்தத்தை கொண்டு வர்றதில்லை. தேவனுடைய சத்தம் வார்த்தையின் வடிவத்தில் வரும். தேவனுடைய சத்தம் என்ன வடிவத்தில் வருகிறது? வார்த்தையினுடைய வடிவத்தில். ஆண்டவருடைய சத்தத்தை நீ கவனமாக கேள். முதலாவது சொல்றார். ஆமென். இரண்டாவது, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய். சொல்றாரா சொல்லலையா? ஹலோ, கேக்குறீங்களா? எத்தனை பேர் கேக்குறீங்க? யாருடைய பார்வைக்கு செம்மையானது செய்யணும்? கர்த்தருடைய பார்வைக்கு. அப்படி என்றா என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதா. என்னத்துக்குண்டா? எங்களை பார்க்கிறதுக்கு. எங்களை ஒவ்வொருவரையும் யார் பார்த்து கொண்டிருக்காங்க? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து, அடுத்து வாசிங்க, செம்மையானதை செய்து, இல்ல அதே வசனத்துல செம்மையானதை செய்து, அவர் கட்டளைகளுக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும். சொல்லுங்க ராமன். செவி கொடுக்கணும். அடுத்தது, அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். சொல்லுங்க ராமன். நாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த வசனம் முக்கியம். நம்முடைய ஆரோக்கியத்துக்கு இந்த வசனம் முக்கியம். முதலாவது என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். எத்தனை பேர் செவி கொடுக்கணும் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. முதலாவது என்ன செய்யணும்? என்னத்துக்கு செவி கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு, சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இரண்டாவது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும். புரியுதா உங்களுக்கு? கட்டளைய. மூன்றாவது, அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். கேள், கேள், கைக்கொள், செய். புரியுதா உங்களுக்கு? கேள், கைக்கொள், செய். இந்த மூன்று காரியத்தை செஞ்சுட்டா போதும். நமக்கு என்ன வராதாம்? எகிப்தியருக்கு வந்த எந்த ரோகமும் எங்களுக்கு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எகிப்தியருக்கு வந்த எந்த ரோகமும் வராது. ஒரு பெரிய சாட்சி யாரு? வசந்தகுமார் ஐயா. எத்தனை பிளாக்ஸ் இருக்குன்னா 9 பிளாக்ஸ் இருக்கு. அவருடைய கொழுப்பு நரம்பு நாளங்கள்ல பிளாக்ஸ் இருக்குது. 9 பிளாக்ஸ் இல்லையா? இப்ப 3 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆபரேஷனுக்கான டேட்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, போய் டேட் வருவான்னு பார்த்து இருக்காரு. அந்த ஆபரேஷனே நடக்காது. ஏன்னா அவர் பரிகாரியான கர்த்தர். ஆரோக்கியம் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. வேலை செய்யறாரு, பைக் ஓடுறாரு. இங்க இருந்து கல்முனை வரைக்கும் பைக் ஓடி வராரு. ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு அதை செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அதை செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருக்குள் இருக்கிற மனுஷனுக்கு செய்ய முடியும். அவர் லார்ட் இஸ் a healer. ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் சுகமாக்குறவர். எங்க ஆண்டவர் பரிகாரியான கர்த்தர். அவரால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நாங்க கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். கர்த்தர் பார்க்கிறார். மல்கியா புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் என்ன செய்வாங்களா?
முடிங்க வசனத்தை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் வசனம் சொல்லணும். நீங்க வசனம் வாசிச்சாதான் வசனம் சொல்ல முடியும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருக்கு பயந்தவங்க ஒருவரோடு பேசிக் கொள்வாங்கன்னா அதை கர்த்தர் உற்று பார்ப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நானும் வசந்தகுமார் ஐயா ஏதாவது பேசுறேன்னா பேசுறத பரலோகத்துல பார்த்துக்கிட்டு எப்படி பாக்குறாரு? உற்று பார்க்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? பார்க்கிறாரு. நீங்க என்னத்தை பேசுறீங்கன்னு பார்க்கிறாரு. அல்லேலூயா. நன்மையானதை பேசுறோமா, தீமையானதை பேசுறோமா, நல்லதை பேசுறோமா, கெட்டதை பேசுறோமான்னு அவர் உற்று பார்க்கிறாரு. அதனால அவருடைய பார்வைக்கு என்னத்தை செய்யுங்க? சத்தமா வாயத்திறன்னு சொல்லுங்க. என்னத்தை செய்யுங்க? செம்மையானதை செய்யுங்க. கர்த்தர் வாசலை திறப்பார். அல்லேலூயா. ஆசா என்று சொல்ற ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதையும் நன்மையானதையும் செய்தான். எத்தனை பேருக்கு புரியுது? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. 4ஆகமத்தின் புத்தகம் 14:2 வாசிங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்தான். எத்தனை பேர் காமெண்ட் சொல்ல முடியும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்நிய தேவருடைய பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெற்றி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு என்ன செய்தானாம்? கற்பித்தான். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாததை நாங்க என்ன செய்யக்கூடாது. ஆசா இஸ்ரவேலில் இருந்த அந்நிய தெய்வங்களுடைய விக்கிரகங்களை உடைத்தான், விக்கிரத்தோப்புகளை உடைத்தான். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்தானா? தேவனுடைய நியாய பிரமாணத்தை கற்பனைகளை கை கொள்ள யூதாவுக்கு அவைகளை கற்பித்தான். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தேசத்துல என்ன இருந்துச்சு? சமாதானம் இருந்துச்சு. தேசத்துல என்ன இருந்துச்சு? சமாதானம் இருந்துச்சு, அமைதி இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சமாதானம் அமைதி இருக்கணும்னா நாம் கர்த்தரை தேடணும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம குடும்பம் கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. நாம கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை சமூகத்துல காத்திருக்கணும். நிறைய பேர் இப்ப நினைக்கிறாங்க, எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு வல்லமை இல்லாம போயிடுச்சோ, ஆண்டவருக்கு இதை செய்ய முடியாம போயிடுச்சோ, ஆண்டவரால் இதை செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய வல்லமை குறைஞ்சு போகல. அவர் ஆண்டவருக்கு வயசு போயிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆண்டவருக்கு வயசு போய் தள்ளாடும் என்ன சொல்றது, குடு கிழவன் மாதிரி சிலர் பார்க்கிறாங்க. அவருக்கு வயசு போகாது. அவர் என்ன சொல்றாரு? நான் இருக்கிறவராகவே. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும். அவர் சேம் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருக்கு வயசெல்லாம் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ஆதி ஆபத்தில் இருந்தது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் மாறிட்டாரான்னு கேட்டா மாறல. அல்லேலூயா. யாரு மாறுறாங்கன்னா நம்ம தான் மாறுவோம். நம்ம மனுஷன் தான் என்ன செய்யறோம்? மாறும். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னா நாம் கர்த்தரை தேடுறதுக்கு முகாந்திரம் தேடணும். சொல்லுங்க அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தை வேதத்துல சமப்படுத்தி பார்க்கணும். வேதத்துல இது இருக்கா? எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்துல இது இருக்கா? வேதம் இதுக்கு அனுமதி கொடுக்குதா? வேதத்துல இல்லாத எதை ஒன்றையும் நாம் செய்தால் அது கர்த்தருடைய பார்வை. அவ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்கிற போது தேவனுடைய சமாதானம் அந்த தேசத்துல இருந்துச்சு, அமைதல் இருந்துச்சு. நாமும் நம்முடைய வீட்டுல கர்த்தருடைய வார்த்தை இல்லாத எதையும் பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. எத்தனை பேருக்கு? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் இச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி விட்டான். அவருடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி
அத்தண்டையிலே சுட்டரித்து போட்டான். எல்லா விக்கிரகத்தையும் சுட்டரிச்சது மட்டுமல்ல, அவனுடைய தாயாகிய தாயார் என்ன செய்யறானா, பதவியிலிருந்து விலகிட்டான். ராஜாத்தி என்ற பதவியிலிருந்து அவனுடைய பாட்டியை விலக்கிட்டான். ஏன் விலக்கிறான் அப்படின்னா, அவள் விக்கிரக ஆராதனை செய்கிறான். சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய வைராக்கியம் பாருங்க இந்த ஆசாவுக்கு. ஆசா ராஜாவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம் அப்படின்னா, அவளுடைய பாட்டி கர்த்தரை மறந்து கர்த்தரை விட்டு விலகி போனதுனால அந்த காரியத்திலிருந்து அந்த ராஜாவாகிய அந்த ஆசா அந்த பாட்டியாரை ராஜாத்தி என்ற பட்டத்தை விட்டு இறக்கினான். இது புரியுது பாருங்க. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறான். நம்ம எத்தனை பேருக்கு இப்படி கர்த்தர் மேல் வைராக்கியம் இருக்குது? நம்ம எத்தனை பேர் கர்த்தருக்காக நம்ம இப்படி வைராக்கியம் பாராட்டுறோம்? எத்தனை பேர் நம் கர்த்தருக்காக இப்படி வைராக்கியம் நிக்கிறோமா? கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறோமா? நமக்குள்ள இந்த ராஜாவுக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம் கர்த்தர் மேல் இருக்குதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் சிலருக்கு இருக்கலாம். கருமையானவர்களே பாருங்கள், அவனுக்கு இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா என்ற பட்டம் கிடைத்தவுடனே தேசத்துல கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத, கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தர் பிரியம் இல்லாததையெல்லாம் தேசத்தை விட்டு அகற்றினார். புரியுது? நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறான். வேதத்துல இல்லாதது அவன் என்ன செய்யல, செய்ய போகல. நியாய பிரமாணத்தை அன்றைக்கு என்ன செய்யறான், அந்த ஜனத்துக்கு போதிக்கிறான். முழு தேசத்துக்கும் போதிச்சு கர்த்தரே தேவன் என்றதை பறைசாட்டுகிறான். உங்களுக்கு புரியுது? உங்க வீட்டுல கர்த்தருக்கு பிரியம் இல்லாத செய்யாதீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியம் இல்லாத செய்யாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையில் இல்லாத நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் கர்த்தர் வார்த்தையில் இல்லாத காரியத்தை செய்தால் அது தேவனுடைய பார்வையில பொல்லாப்பு. தேவனுடைய பார்வையில் என்ன? அது பொல்லாப்பு. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்யாதீங்க. பொல்லாப்பு செய்யும் போது என்ன வரும்னா, தேவனுடைய கோபம் தான் வரும். தேவனுடைய கோபாக்கினை வரும். வீட்டுக்கு தேவனுடைய கோபாக்கினை வரும். குடும்பத்துக்கு தேவ கோபாக்கினை வரும். கர்த்தருடைய சத்தத்துக்கு சரி கொடுக்காமல் போனால் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாக்கப்படுவோம். வேதம் திட்ட தெளிவாய் போதிக்கிறது. வேதம் திட்ட தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குணாதிசயம் என்ன அப்படின்னா, அவன் விசுவாசத்தில் வெற்றி கொண்ட ஒரு மனுஷன். வாசிங்கள் 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் 14ஆம் அதிகாரம் 9 தொடங்கி 12 வரையான வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்கு விரோதமாக எத்தோப்பியனாகிய சேரா அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பாத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். பாருங்கள், இந்த இடத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக எத்தோப்பிய ராஜாவாகிய எத்தோப்பிய நாட்டவனாகிய சேரா என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் 10 லட்சம் பேரோடு இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான். 2 நாளாகம் 14ஆம் அதிகாரத்தில் 9 தொடங்கி 11 வரை பாருங்கள். அவன் யுத்தம் பண்ண வரான். எத்தனை பேரை கூட்டிட்டு வரான்? எத்தனை பேரை? 10 லட்சம் பேரை, 300 பேரை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வரும்போது இவன் ராஜா யுத்தத்துக்கு போறான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றான். அணிவகுத்து நிற்கும் போது அவன் ஒரு காரியத்தை சொல்றான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, சொல்லுங்க ஒரு ஆமென். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்லுகிறான், கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். கவனிங்க அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் பைபிள் வச்சிருக்க எல்லாரும் பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கு பஞ்சப்படக்கூடாது. சத்தமா கொஞ்சம் வாயை திறந்து அந்த வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும்.
ஆமென். ஆசாவுக்கு முன்னுக்கு இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்காங்க. 300 ரதங்கள் நிக்கிற போது ஆசாவுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஆசா யாரை நம்புகிறான் என்றால் கர்த்தரை நம்புகிறான். ஆசா கர்த்தரை நம்புகிற ஆசா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என்னவா? கர்த்தாவே, பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகி கர்த்தாவே எங்களுக்கு துணை நீளும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. 10 லட்சம் பேர் அவனுக்கு முன்னுக்கு நிற்கும் போது அவன் யாரை துணைக்கு கூப்பிடுறான்? கர்த்தரை துணை கூப்பிடுறான். ஹல்லேலூயா. நமக்கு ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது, தேவை வரும்போது நம்ம யாரை துணைக்கு கூப்பிடணும்? கர்த்தரை துணை கூப்பிடணும். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை துணைக்கு கூப்பிடுறான். கர்த்தாவே எனக்கு துணை நில்லும், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உமது நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவரை நம்பி 10 லட்சம் பேருக்கு முன்னுக்கு இருக்கிறான் ஒரு மனுஷன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே இந்த மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதையும், ஆண்டவரே இந்த மனுஷன் எங்களை தொட விடாதீங்க என்று ஜெபிக்கிறான். ஆசாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆசாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னுக்கு நிக்கிற எவ்வளவு பெரிய மதிலா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனையான சூழ்நிலை மத்தியில் நீ கர்த்தரை சார்ந்து இருப்பீர்களானால், கர்த்தரை சார்பாக வைத்துக் கொள்வீர்களானால், நாம் எத்தனை பேர் நம்மளை மேற்கொள்ள வந்தாலும் ஒருவனும் எங்களை தொட முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒருவனும் எங்களை மேற்கொள்ள விட மாட்டாரு. ஏன்னா எங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை கர்த்தராய் இருக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் கர்த்தராய் இருக்கிறோம். எனக்கு தேவ ஜனமே, நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கணும். எத்தனை பெரிய காரியமா இருக்கட்டும் பரவாயில்லை, கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் எனக்கு துணையாக வருவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு துணை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். சொல்லுங்க ஒரு ஆமென். நாங்க ஜெபிச்சா போதுங்க, கர்த்தர் நம் சத்துரோடு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் வாயத்திறந்து ஆமென் கொஞ்சம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இவர் யுத்தம் பண்ண போகல ஆசா. இவரோடு ராணுவம் இவரோடு இருக்குது. இவர் அணிவகுத்து நின்று கொண்டு அவர் என்ன செய்யறார்? யுத்தத்துக்கு போகல, கர்த்தரை துணைக்கு கூப்பிடுறார். கர்த்தரை யுத்தத்துக்கு கூப்பிடுறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்றாரு, எந்த மனுஷன் என்ன மேற்கொள்ள விடாதீங்கப்பா என்று சொல்லும் போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் அந்த எத்தியோப்பியாரையும் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அசட்டாக எண்ணி விடாதே, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவன் அசட்டாக எண்ணி விடாதே, அவன் எங்களோடு யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நமக்காக இறங்கி வருவார். பாத்தீங்களா, ராஜாவாகிய ஆசா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். 10 லட்சம் வீரர்கள் நிற்கும் போது அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் வெற்றி கொண்டான். ஒருவனும் ஆசா மேல கை போடல, யூதா மேல கை போடல. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக சத்துரு எழுப்பி நிக்கலாம். நீங்க விசுவாசித்தீங்களா இருந்தா எந்த சத்துருவை உங்களை தொடவிட மாட்டார். வேதம் சொல்றது, உன்னை தொடுகிறவன் கண்மணியை, உன்னை தொடுகிறவன் கண்மணியை. யாராவது உங்களை தொட நினைக்கிறானா, யாருடைய கண்மணியை தொட பார்க்கிறானா? அவருடைய கண்மணியை தொட பார்க்கிறான். அவருடைய கண்மணியை தொட அவர் விடுவாரா?
ஏன்னா அவர் கண்மணிக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீ சாதாரண அசல்ட்டா கத்தரை ஏனோ தானோ தேடிக்கொண்டு நேரம் கிடைச்சாலும் ஜெபிக்க மாட்டா, வேதம் வாசிக்க மாட்டா, கத்தரை தேடுறது இல்ல. நீ அசல்ட்டா வாழ்றா, ஆனா உன்னை அவர் கண்மணிக்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? உன்னை தொடுறதுக்கு எந்த பிசாசுக்கு இடம் கொடுக்க, எந்த பிசாசு உன்னை மேற்கொள்ள, எந்த பிசாசு உன்னை தொட முடியாது. ஏனென்றா கர்த்தரின் சார்பில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் சார்பில் இருக்கிறார். பாருங்க, ஜெயிச்சான் ஆசா. ஆமென். ஆசாவுடைய வாழ்க்கையின் பின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பின் வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான்? இப்படியாக எவ்வளவு பெரிய யுத்தத்தை சந்தித்த மனுஷன், ஒரு நாட்டு ராஜா, அதாவது இஸ்ரவேலின் ராஜா, இவன் யூதேய ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்று சொல்ற ராஜா இவனுக்கு எதிராக வந்து யுத்தம் பண்ணவா வந்து ஒரு கூட்டத்தோடு வரும்போது என்ன செய்யறான் பாத்தீங்கன்னா, மனுஷனை நம்பி போறான். மனுஷனுடைய உதவியை நம்புற வாசிகள் 2 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 2 தொடங்கி 5 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனையிலும் இருக்கிற பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னையும் எடுத்து கவனிங்க. இப்ப பாசா என்று சொல்ற இஸ்ரவேல் ராஜா யூதேயாவுக்கு விரோதமா வருகிற போது இவன் என்ன செய்யறானா, ஆலயத்தில் இருக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யறான்? பரிதானம் கொடுக்கிறான். என்ன சொல்றது? அல்லஸ் கொடுக்கிறான். பட் என்னது அல்லஸ்னா என்னது? லஞ்சம் கொடுக்கிறான். என்னதுக்கு? பெனையாத் என்று சொல்ற சீரிய ராஜாவுக்கு வந்து எங்களுக்காக நீ என்ன செய், பரிந்து பேசு. சொல்லுங்க ராமன். கத்தரை நம்பினா கத்தரை நம்ப. இவன் என்ன செய்யறான்? மனுஷனை நாடுறான், மனுஷனை தேடி போறான், மனுஷங்கிட்ட உதவி கேட்கிறான். எப்படி உதவி கேட்கிறானா? காசு கொடுத்து, நகை கொடுத்து, வா எங்களுக்காக யுத்தம் பண்ணு. உங்களுக்கு ஆண்டவரோடு இருந்த மனுஷன் தான் இவரு. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நல்லா ஜெபிப்போம், நல்லா வேதம் வாசித்தோம், நல்லா ஆண்டவரை தேடணும். ஆனா இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை மல்கி போயிடுச்சு. என்ன சொல்லுங்க, ஒரு கத்தி வாங்கினா முதல்ல அந்த கத்தி என்ன செய்யும்? நல்லா வெட்டும், ஷாப்பா இருக்கும் இல்லையா? இது சாப்ப வெட்டுற கத்தி. தொடர்ந்து அந்த கத்தியை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? அந்த கத்தி மொட்டை கத்தியா மாறிடும் இல்லையா? சொல்லுவாங்க பழமொழியில, செத்தவனை இந்த கத்தி வெட்டாதுன்னு சொல்லுவாங்க. செத்தவனை கத்தியில வெட்டுறது இல்ல, ஒரு கதை விளங்குதா உங்களுக்கு? செத்தவனை இந்த கத்தி வெட்டாத மாதிரி நம்ம விசுவாசக்கு வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. என்னது? நம்ம ஜெபிச்சு ஆரம்பத்தில் தலைவலி சுகமானுச்சு, கட்டி கரைஞ்சிச்சு இல்லையா, பேய் ஓடுச்சு. இப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றையும் நடக்குது இல்ல, ஒரு மாற்றம் வரல அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்ம மனுஷனை நம்பிக்கொண்டு வாழும். மனுஷனை நம்பக்கூடாது, கர்த்தரை நம்ப. ஆசா மனுஷனை நம்பி போற முதலாவது அவருடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கான முதல் காரணம் என்னது? மனிதனை நம்ப. 2வது காரணம் என்ன அப்படின்னா, இப்ப மனிதன் போய் மனிதன் உடமையை நாடுற போது இத கொஞ்சம் விலகும் போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல கொஞ்சம் விலகி பெசகி நடக்கும் போது யார் வந்துருவாங்க? டக்குனு தீர்க்கதரிசி வந்துருவாரு. யார் வருவா? தீர்க்கதரிசி வருவார். இப்ப இங்கேயும் ஒரு தீர்க்கதரிசி வராரு. ஆசா ராஜா. வாசிங்க 2 நாளாகமும் 16:7 தொடங்கி வாசிங்க. 7. அக்காலத்திலே மெதுவா மெதுவா ட்ரெயின் இன்னைக்கு ட்ரெயின் இல்ல, மெதுவா வாசிங்க. அக்காலத்திலே இப்படி பைபிள் வாசிக்க எப்படி தான் வாசிக்க. அக்காலத்திலே கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கா இல்லையா? பைபிள்ல பைபிள்லயே கொஞ்சம் இடம் இருக்கு. அதுக்கு ஒரு ரசனை வேணும். இல்லைங்களா? நீங்க டிராமா வாசிக்கிறீங்க இல்ல, அதான் பேசுறேன். அதுக்கு ஒரு ரசனை இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா? அதெல்லாம் வச்சுதான் பைபிள் வாசிங்க. வாசிங்க வாசிங்க பாப்போம். அக்காலத்திலே ஞான சிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டதுனால இப்ப என்ன நடக்குதுன்னா,
ராஜா வந்து யார நாடல? சத்தமா சொல்லுங்க. இப்ப தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, ஐயா ராஜாவே, நீங்க வந்து இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்த காலத்துல நீங்க கர்த்தரை நம்பினீங்க. 10 லட்சம் பேர் வந்து நிக்கும் போது கர்த்தரை நம்பினீங்க. இப்போ நீங்க கர்த்தரை நாடாம நீங்க சீரியாவுடைய ராணுவத்தை நம்புறீங்க அப்படி சொல்றாரு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மிகவும் ஏராளமான ரதங்கள், அதை ஞாபகப்படுத்துறாரு. எங்க அந்த யுத்தத்தை ஞாபகப்படுத்துறாரு. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உன் கையிலே கொடுத்தாரே. புரியுது? ரசனையோடு வாசிக்கிறீங்களா? பாருங்க, இந்த சம்பவத்தை பாக்குறீங்களா? அவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற போது அவர்களை இவர் கையில் ஒப்பு கொடுத்தார். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமியிலே. நான் முதல்ல சொன்னது உண்மையா இல்லையா? கர்த்தருடைய கண்கள் உங்களை இந்த நாளைக்கு பாக்குது. என்னத்துக்கு பாக்குதுன்னா, நீங்க ஆபத்து வரும்போது, தேவை வரும்போது நீங்க அவரை நோக்கி பாக்குறீங்களான்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க ராமன். இப்ப பாருங்க, உதாரணமா 2 பேரும் அப்பாவும் அம்மாவையும் முன்னுக்கு வச்சுட்டு ஒரு சின்ன பிள்ளைய வந்து வா அப்படின்னு இங்க முன்னுக்கு இருந்த அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டா அந்த குழந்தை யார நாடும்? அம்மாவை நாடுமா அப்பாவை நாடுமா? நிறைய பிள்ளை அம்மா தான் ஓடும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஆண்டவர் ஆபத்து வரும்போது கண்ணை இந்த மேல வச்சு கையை விரிச்சு கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னதுக்கு விரிச்சு பார்த்துட்டு இருக்காரு? ஐயோ இவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு, என்ன ஓடி வரானா, கட்டி பிடிக்கிறதுக்கு அணவணிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்காரு. நம்ம என்ன செய்யறோம்னா, ஒன்றுமில்லாத நாசிலே சுவாசம் உள்ள மனிதரை தேடி ஓடி அவனை போய் கட்டி பிடிச்சுக்கிறோம். ஐயா என்ன காப்பாத்துங்க ராசா, உங்களை இவர் இல்லாம எனக்கு நீர் இல்லாமல் வாழ்வில்லைன்னு சொல்லி யாருக்கிட்ட ஓடுறோம்? யார் ஒரு மனுஷங்கிட்ட ஓடுறோம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவர நானே சொல்றேன். சில கண்ணெல்லாம் அப்படி சுருங்கி நான் சின்ன ஆளா விளங்குறேன். நல்லா ஃபேன் காத்திரம் அடிக்குது, வெக்கையை அடிக்குது, 2 சேர்த்து ஒரு இதமான நித்திரை கொண்டு வருது. அதனால நித்திரை கொள்ள வேணா வெளிச்சிருக்க. எத்தனை பேருக்கு புரியுது? இல்லையா? இருக்கீங்களா? அவ என்ன செய்யணுமா? கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. வாசிங்க. இந்த விஷயத்தில் நீ எப்படி இருக்கிறீர்? இவர் யாரு? இப்ப ராஜா. ஆசா யாரு? ராஜா. சொல்றவர் யாரு? தீர்க்கதரிசி. சொல்லுங்க. நீ மதி இல்லாம இருந்தீர். இது முதல் கூட என்ன வரும்? யுத்தம் வரும். இப்ப ஞாயிற்றுக்கிழமையில இல்லாட்டி வீட்டு கூட்டத்துல, உபவாச கூட்டத்துல ஆண்டவர் வார்த்தை மூலம் எப்படியாவது கால ஜெபத்துல, சிலர் கால ஜெபத்துல ஆசையோடு இன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது நல்லதா சொல்லுவாரான்னு வந்தா அன்னைக்கு என்ன செய்வாரு? பெரிய ஏவுகணை வச்சுதான் அடி. காலையிலேயே எப்படி ஏவுகணை வச்சுதான் தாக்குவேன். சீனிக்கு ஜெபத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். போக முடியாது. வந்துட்டோமே கட் பண்ணிட்டு என்ன செய்ய முடியாது? போகவும் முடியாது. ஜெபத்திலே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ராஜாவுக்கு தீர்க்கதரிசி சொல்லி மதியற்றவனா நடக்கிறா. உனக்கு இனிமே யுத்தம் இல்லாம இருக்க, அந்த யுத்தம் நடக்கும். சொல்லுங்க ராமே. என்ன நடந்துச்சு? அடுத்த வருஷத்தை வாசிங்க. சிறந்து கடுங்கோபம் கொண்டு சிறையில போட்டான். சொல்லுங்க ராமே. சிலர் என்ன சிறையில போடுறது இல்ல, ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுல சிறையில என்ன போடுறேன். வீட்டுல சிலர் வந்து என்ன காய்ச்சல போட்டு வறுக்க முடிஞ்சா வறுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? காய்ச்சல போட்டு வறுக்க முடிஞ்சா வறுத்து என்ன கறியாக்கிடுவாங்க. இங்க இவருக்கு அனானிக்கு என்னதான் சிறையில போட்டாச்சு. இவர் எப்படி அதெல்லாம் பேசலாம்? அவருக்கு தேவையில்லாத வேலை. பிரசங்கம் பண்ணா பிரசங்கம் பண்ணிட்டு போனாலோ
நிறைய பேர் பேசுறவங்க இருக்கிறீங்க, பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. சோத்திரம். காது உள்ளவர்கள் ஏன்னா நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ற, நான் தீர்க்கதரிசி. எனக்கு தீர்க்கதரிசிங்கிற பட்டம் கிடையாது, ப்ரொஃபட் இல்ல. நான் ப்ரொஃபட் டேவிட் இளம் இல்லை, நான் பாஸ்டர் ரெவரண்ட் டேவிட் இளம். ஆனா நான் தீர்க்கதரிசன ஊழியத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை செய்யறேன். எதுல இருந்து தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்யறேன்? அவருடைய வார்த்தைகள். புரிஞ்சிச்சு? அவங்க நல்ல புரியுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இதான் தீர்க்கதரிசி நிலைமை. நிறைய பேர் நம்மள தேட வர்றதில்லை, நமக்கு வர பயப்படுற காரணம் வந்தா உள்ளதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எதுல இருந்து? வார்த்தையில இருந்து. விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? சிலர் முதல் நாள் நல்லா மப்ப அடிச்சுட்டு நிக்கவே முடியாது. சொல்லுடி சாப்பாடை கொண்டு வாடிங்கிற. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து கம்பீரமா நிக்கிற. இவன் நினைச்சுக்கிறது பாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்லலாமா தெரியாது, என்னமோ தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டு தாப்பா. அந்த மாதிரி என்ன செய்யறது? இங்க வந்து ஆராதனை அவ்வளோ பக்குவமா நிக்கிறோம். நமக்கு தெரியாது இவர் செய்த விளையாட்டு. ஆனா பரலோகம் பார்த்துக்கிட்டு. யார் பார்த்துட்டு இருக்கா? பரலோகம். நேற்று நீங்க செஞ்ச உங்க வீட்டுல எத்தனை வீட்டுல முறுமுறுப்பு, எத்தனை வீட்டுல சண்டை, எத்தனை வீட்டுல சோத்து பானை கவுக்கப்பட்டுச்சுன்னா ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு போனதும் தெரியும் அவருக்கு இல்லையா? இந்த கறியை மனுஷன் சாப்பிடுவாங்க, இந்த கறியை மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு பிளேட் பறந்ததும் தெரியும். சோறை கொண்டு போய் என்ன செய்யறது? மண்ணை தோண்டி போயிச்சுட்டு வரதும் ஆண்டவருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அவரையும் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா நம்ம யாரு அவருக்கு? நம்ம யாருக்கு அவருக்கு? நீங்க யாரு அவருக்கு? கேட்ட போது யாரு நீங்க அவருக்கு? பிள்ளைகள். பிள்ளைகளை அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த நேரம் பிள்ளைகள் என்ன செய்யுது, பிள்ளை என்ன செய்யுது, பிள்ளை என்ன செய்யுதுன்னு அவர் என்ன செய்யற? அப்பா நீங்க அவர் பிள்ளையா? நான் ஏசப்பாடு பிள்ளைன்னு சொல்றவங்க ஒரு கையை வைத்தி. ஆமா, பிள்ளையா இருந்தா பாப்பாரு. பிள்ளைய மாற்றா பிள்ளைய பார்க்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளையா அவரு பார்க்க மாட்டார். அவருடைய பிள்ளையா பார்த்துக்கிட்டு. ஏன்னா நாங்க பிள்ளை என்ற புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு. அவருடைய பிள்ளை. பாருங்க என்ன செய்யறான் ராஜா? தேவனுடைய செய்தி அவனுக்கு வரும்போது அவனை கழிந்து கொண்டு அவனை சிறையில் அடிக்கிறான். அவன் செஞ்ச 2வது தவறு. 3வது தவறு என்ன அப்படின்னா, வாசிங்கள் 2 நாளாகும் 16 12 வாசிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன்னுடைய காலில் என்ன வந்துச்சு? வியாதி வந்துச்சு. அவனுடைய நோவு ரொம்ப வேதனை. அவனுக்கு காலில் ஒரு நோவு, ஒரு வியாதி வந்துச்சா. அதனால அவருக்கு என்னவா? இந்த நோவு ரொம்ப உக்குரம். ஐயோ இந்த கால் வலி எனக்கு என்ன செய்ய முடியல? மாறி சொல்ல வயிற்று வலியை தாங்க முடியல. என்ன தாங்க முடியல? கால் வலியை தாங்க முடியலே அப்படின்னு சொல்லி அவர் எங்க போறாரு அப்படின்னா, வாசிங்க. எங்க போறாரு? பரிசாரி கிட்ட போறாரு. நம்ம ஊர்ல சொன்னா என்னத்துக்கிட்ட போறாரு? பரிசாரி கிட்ட போறாரு. யாருக்கிட்ட போகல அவரு? வசனத்தை வாசிங்க. எப்படி இருக்கு வசனத்துல? வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடுறாங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. காது உள்ளவர்கள், காது உள்ளவர்கள். இப்ப ராஜா அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், அவ்வளோ பெரிய விசுவாசி, கர்த்தரை நம்பி இருந்த அவரு தனக்கு ஒரு வேதனை வந்த போது, தனக்கு ஒரு பிரச்சனை வந்த போது, தன்னுடைய காலில் வந்த புண்ணு அவருக்கு ரொம்ப வேதனை உண்டாக்குனுச்சு. அதனால அவர் வேதனையில் இந்த வேதனையை கர்த்தர் எனக்கு சுகமாக்குவார்னு அவர் நம்பல. என்ன செய்யல? கர்த்தரை நம்பல. கர்த்தர் என்ன சுகமாக்குவார் என்று ஆண்டவர் பரிகாரி. எத்தனை பேருக்கு உங்களுக்கு பரிகாரின்னு சொல்லுங்க? அவர் எனக்கு பரிகாரி நம்பல. அவர் பரிகாரியாகிய கர்த்தரை நம்பாமல் பரிகாரிகளை தேடி போனார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? யாரை தேடி போறாங்க? பரிசாரியை தேடி போறாங்க, பரிகாரிகளை தேடி போறாங்க. ஆமென்.
நம்ம யாரை தேடணும்? கர்த்தர் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். நாங்கள் அவரை நம்பணும். நாங்கள் அவரிடத்துல போகணும். அவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு காரணம் இதுதான். இந்த ஆசாவுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் கர்த்தரை தேடல, மனுஷனை நாடுறான். இரண்டாவது, தன்னை எச்சரித்த கடிந்து கொண்ட தீர்க்கதரிசியை சிறையில் அடைக்கிறான். மூன்றாவது என்ன செய்யறான்? கர்த்தரை தேடாம யாரை தேடுறாரு? பரிகாரிய தேடுறாரு. ஆமென். அல்லேலூயா. இப்ப நிறைய பரிகாரிகள் இருக்கிறார். என்னது? பரிகாரிகளுடைய ஸ்தலங்கள் இருக்கு நம்ம நாட்டுல. நம்ம மட்டக்களப்புல நிறைய இருக்கு இல்லையா? நம்ம ஆளுக்கு தலைவலி வந்தா டக்குன்னு என்ன எழுத்து வரும்? தலைவலி வந்தாலும் குடு குடு குடுக்குன்னு பைக் அங்கதான் ஓடுது. காசு இருக்கா கையில? காசு இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் எங்க ஓடுது வண்டி? அங்கதான் நிக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அங்கதான் பரிகாரிகள் இருக்கிறாங்க. ஆண்டு சார், நானே உன் பரிகாரி. எகிப்து ரோகங்கள் உனக்கு இன்னும் ஒரு ரோகமும் உனக்கு வராது. எத்தனை பேர் புரியுது? எகிப்து ரோகங்கள் வந்தாலும் நான் சுகமாக்குறேன். அந்த சுகத்தை, அந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறேன். நான் உனக்காய் சிலுவையில மறிச்சு, உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி, உனக்காக நான் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தன்னுடைய பரிகாரி. நாங்க நம்ப வேண்டியது அவரை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவங்க என்ன செய்யறாங்க? பரிகாரிய நாடி போனாராம். அப்படி முடிவு என்ன? வாசிங்க. 41 வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தார். இல்லைங்க, மரித்து போய் பிதாக்களோடு கவனிக்கிறீங்களா? ஆரம்பிச்சது ஆவியில, முடிஞ்சது மாம்சத்துல. ஆரம்பிச்சது விசுவாசத்துல, முடிஞ்சது மாம்சத்துல. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, நம்மளோட விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கு? மாம்சத்துல தொடங்கி ஆவியில தொடங்கி மாம்சத்துல முடிக்கிறோமா, அல்லது ஆவியில தொடங்கி ஆவியிலே முடிக்கிறோமா? எத்தனை பேருக்கு நாம் பேசுற காரியம் புரிஞ்சது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு பரிகாரி. அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யலன்னா வேற யாரும் செய்ய முடியாது. அவருக்கு, ஏனென்னா அவர் தான் உருவாக்கினவர், அவர் தான் சிருஷ்டிகர், அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் எங்களுடைய சரீரத்தை உருவாக்கினவர். இந்த சரீரத்தில் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றால் யாருக்குமே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்காம சொல்றீங்களா? அதாங்க ஆவியில தொடங்கினவர்கள். நாங்க என்ன செய்யணும்? மாம்சத்துல முடிக்கணும். ஆவியில தொடங்கினவங்க நாங்க என்ன செய்யக்கூடாது? ஆவியில முடிக்கணும், மாம்சத்துல முடிக்க கூடாது. இன்னைக்கு ராஜாவாகிய ஆசாப், அவர் ஆவியில தொடங்கினார். அது முடிவு மாம்சத்துல இருந்தது. அவருடைய முடிவு மாம்சத்துல முடிகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஒரு காதுக்குள்ள விழுந்துச்சு? சிலருக்கு காதுல வார்த்தை விழுறதில்லை. இந்த காகம் பொறுக்கிற மாதிரி என்ன செய்யணும்? வெளியே ஆண்டவர் சொன்னா, விதை விதைக்கிற ஒருவன் புறக்கட்டானா விதைக்க போகும்போது நினைச்சா சில விதைகள் வீதி ஓரத்துல விழுந்துச்சு, சில விதை கல்லுக்கு மேல விழுந்துச்சு, சில விதை முள்ளுக்கு மேல விழுந்துச்சு, சில விதை மட்டும்தான் எங்க விழுதான்? நல்ல நிலத்துல. நம்முடைய இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நல்ல நிலமா இருக்கா, பாதையர்களா இருக்கா, முட்செடியா இருக்கா, கட்பாறையா இருக்கா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நல்ல நிலத்துல விழுந்தா மட்டும்தான் அது என்ன செய்யும்? 100 மடங்கு அறுவடையை தரும், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தரும். அப்ப நம்முடைய வாழ்க்கை என்னவாக இருக்கணும்னு சொன்னா, நல்ல நிலமாக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்ல நிலமா இருக்கணும். நல்ல நிலத்துல விழுந்தா, வார்த்தை இருந்தா தான் ஆசீர்வாதம். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையானது செய்யணும். நமக்குள்ள என்ன இருக்கணும்? வார்த்தை. நாங்க கிறிஸ்தவர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்கு நம்ம எப்ப கொடுத்து நாம் இந்த வார்த்தையின் படித்தான் வாழணும். இந்த வார்த்தையின்படி வாழறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். இதை விட்டு வெளியே போக முடியாது. இதை வெளியே இருக்கிறத கொண்டு வந்து இதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் எப்படின்னா, இதுல இருந்து வெளியே போயிட்டு இதுல இருக்கிறத மிக்ஸ் பண்ற உலகத்தை கொண்டு வந்து இந்த உலகத்துல அவட இதை சேர்க்க முடியாது. இது பரிசுத்தவேதான். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆசாப் தனக்கு தேவை வந்த போது அவன் கர்த்தரை நாடினான். கர்த்தரை அவன் நாடின போது அவனுக்கு கர்த்தர் இறங்கினான்.
ஹல்லேலூயா. ஆனா அவன் காலப்போக்குல கர்த்தரை மறந்துட்டான். மனுஷனை நாடத் தொடங்கினான், உலகத்தின் காரியங்களை நாடத் தொடங்கினான். ஏனென்றால் அவன் கர்த்தரை மறந்து போனான். நாம் இன்றைக்கு ஆசாபை போல முடிக்க கூடாது. கர்த்தரை விசுவாசத்தினாங்க எங்களுடைய வாழ்க்கையும் விசுவாசத்துல முடிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த கால நேரத்துல எல்லாரும் இந்த கால நேரத்துல கண்களை மூடுவோம். கால நேரத்துல கண்களை மூடுவோம். ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாங்க பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தை உங்களை தொட்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய மகிமையும்